அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் வந்து இப்போ வந்து திருப்பூர் பக்கத்தில் மொரட்டுப்பாளையம் என்கிற ஊரில் வந்து ஒரு வளகாப்புக்கு வந்திருக்கிறேங்க, விசேஷத்துக்கு சமையல் வேலைக்கு. வாங்க இப்போ என்ன டிஷ்ஷுன்னு பார்க்கலாம். ஊத்தாப்பை வந்து ஊற்றிட்டு இருக்கிறேங்க. இது வந்து வெஜிடபிள், கேரட்டு, கொத்தமல்லி, அப்புறம் வந்து ஆனியன், சீரகம் இதெல்லாம் போட்டு வெஜிடபிள் ஊத்தாப்பம் ரெடியாக இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரியே கொஞ்சம் ஆயில் போட்டு போயிடலாம். இங்கே வந்து புளி சட்னி ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கே வந்து உளுந்து ஆட்டிகிட்டு இருக்காங்க. இதாங்க ஊத்தாப்ப மாவு. இது வந்து சாம்பாருங்க, இட்லி சாம்பார். இங்கே பாருங்கள், இதுதான் எங்கள் பெரியம்மா. இவங்க தான் வந்து எனக்கு வந்து குரு. இவங்க வந்து வடை போட்டுட்ருக்குறாங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக போடுறாங்க. இது வந்து பால் காய்ச்சி வச்சுருக்குறேங்க, காலையில் காஃபி டீக்காக. அப்புறம் உப்புமா வந்து ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. இந்த பக்கம் இட்லிக்காரம்மா வந்து இட்லி ஊற்றிட்டுருக்காங்க. இட்லிக்காரம்மாவை காணா, அவங்க எங்கே போயிருக்கிறாங்கன்னு இங்கே தேங்காய் பிடிச்சிட்ருக்குறாங்க. இட்லிக்காரம்மா ஹாய் சொல்லிடுங்க, ஹாய் சொல்லிடுங்க. இவங்க இவங்க வந்து அரவை ஆளுங்க. சட்னி இந்த மாதிரி இதெல்லாம் அரைப்பாங்க. பெரியம்மா இப்போ என்ன அரைச்சிட்ருக்கீங்க? மைதா அரைச்சிட்ருக்கீங்களா? மைதா அரைச்சிட்ருக்குறாங்க இப்போது அந்த ஊத்தாப்பத்துக்காக. இது வந்து மத்தியான பொரியலுக்காக வந்து ரெடி பண்ணிகிட்ருக்குறேங்க. இதுவும் சேனைக்கிழங்கு வந்து இதுவும் மத்தியான பொரியலுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். இவங்க வந்து பேசணும்னு சொல்கிறாங்க, என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். சரி, தேங்க்யூ. அப்புறம் வந்து காலையில் வந்து கேசரி கிளறியாச்சு. இது வந்து நேற்று நைட்டு வந்து பால் போட்டு தயிர் போட்டாச்சுங்க, 35 லிட்டருக்கு. மத்தியான சாப்பாட்டுக்காக வந்து இது வந்து தயிர் சாதம் ரெடி பண்ணி வச்சுருக்குது. இஞ்சி புளி ஊறுகாய், அனைவருக்கும் பிடித்த இஞ்சி புளி ஊறுகாவும் ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. இனி வந்து இட்லி ஒரு அடசில் எடுத்துட்டாங்க. இதுதாங்க காலை டிஃபன். வந்து மத்தியான டிஃபன் வந்து நான் என்னென்னு சொல்கிறேன். இங்கே வளகாப்புடைய காலை உணவு. மத்தியான உணவு வந்து 5 வகை சாப்பாடு, சாம்பார், ரசம், 2 பொரியல், வடை பாயாசத்தோடு இருக்குங்க. அது வந்து எனக்கு டைம் கிடச்சா மட்டும் நான் எடுத்து போடுறவங்களுக்காக. நான் உங்கள் 90களின் காதலன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க மறக்காமல்.